அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிலும் உம்முடைய வார்த்தை எங்களிலும் நிலைத்திருந்தால் நாங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, அதிக கனிகளை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம். அந்நாளிலே தெபோராலும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது. இப்ப முந்தின அதிகாரத்துல கானானிய ராஜாவை யாபீன இவங்க ஜெயிச்சாங்க. 20 வருஷம் அடிமையா இருந்த இஸ்ரவேல் மக்களை தெபோரால் தீர்க்க தரிசனம் சொல்லி பாராக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு யுத்தத்துக்கு போன போது கர்த்தர் அவங்க கூட இருந்து வெற்றியை கொடுத்தாரு. அவங்க கையை பலக்கும்படியாகவும் யாபீன் தாழ்த்தினார் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முந்தின அதிகாரத்துல பார்த்தோம். இப்ப வெற்றி பெற்ற பிறகு தெபோராலும் பாராக்கும் ஒரு பாடலை பாடுறாங்க. எப்பயுமே வெற்றி பெற்றவுடனே அதை கொண்டாடும்படியா கர்த்தரை துதிச்சு ஒரு பாடலை பாடுவாங்க. நம்ம செங்கடலை தாண்டின உடனே இஸ்ரவேல் மக்கள் அங்கு ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிச்சாங்க. இது யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா சாமுவேல் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல கூட அன்னாள் ஜெபம் பண்ணிட்டு அவளுக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு குழந்தைய கொடுத்த உடனே, சாமுவேலை கொடுத்த உடனே அங்க ஒரு துதி பாடலை பாடுறத நம்ம வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல கூட இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் தேவதூதன் பேசி முடிச்ச பிறகு நான் உமக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அன்னாளோட துதி பாடலை நம்ம வாசிக்கலாம். இப்படி ஒரு வெற்றி பெற்ற உடனே ஒரு துதி பாடலை பாடுறத நம்ம வேதத்துல பல இடங்கள்ல பார்க்கலாம். அதே மாதிரி இங்க தெபோராலும் பாராக்கும் ஒரு பாடலை பாடுறாங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினதின் நிமித்தமும் என்ன செஞ்சாரு? கர்த்தர் அந்த யுத்தத்தை செய்து நீதி சரி கட்டினார். தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணி நீதியை சரி கட்டினார். ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவரை ஸ்தோத்திரிங்கள். ஜனங்களும் ஆண்டவருக்கு தங்களை மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. ராஜாக்களை கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள். நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். ராஜாக்கள், அதிகாரம் உள்ளவங்க, இவங்கெல்லாம் நான் சொல்றத கேளுங்க. நான் கர்த்தரை பாடி ஆராதிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில், இந்த சேயீர் மலை தேசம் ஏசாவுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி. ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, ஒருத்தன் ஏசா, இன்னொருத்தன் யாக்கோபு. மூத்தவன் ஏசா, 2வது யாக்கோபு. யாக்கோபோட சந்ததி தான் இந்த 12 கோத்திரம். இஸ்ரவேலர் அப்படின்ற பெயர் பெற்றவங்க யாக்கோபோட பிள்ளைங்க. இந்த யாக்கோபோட சகோதரனாகிய ஏசாவுக்கு கொடுக்கப்பட்ட இடம்தான் இந்த சேயீர் மலை தேசம். ஏசாவோட சந்ததிக்கு பேரு ஏதோம். அதான் அவங்க இது ரெண்டுமே ஒரே ஆட்களை தான் குறிக்குது. சேயீர்ன்றதும் ஏதோம்ன்றதும் ரெண்டுமே ஏசாவோட இடம். அங்கிருந்து ஆண்டவர் நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. பூமி அதிர்ச்சி ஏற்பது,
மழை பெய்யுது. இதெல்லாம் கர்த்தர் புறப்பட்டு வரும்போது இயற்கையில ஒரு மாற்றம் ஏற்படுது. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது. மலைகள் கர்த்தருடைய பிரசன்னத்துல அப்படியே கரைஞ்சு போகுது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. சீனாய் அப்படின்றது அங்கதான் மோசேக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அந்த மலையில தான் அங்க தேவ பிரசன்னம் இருந்துச்சு. தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக அந்த மலையும் கரைந்து போனது. ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். இங்க 2 பேரை சொல்லப்பட்டிருக்கு, சம்கார், யாகேல். இந்த சம்கார் யாகேல குறிச்சு 3வது அதிகாரத்துல 31வது வசனத்துல சம்கார் எழும்பினான், பெலிஸ்தியர் 600 பேரை முறியடித்தான், இஸ்ரவேலை ரட்சித்தான் கொடுத்திருக்கு. இந்த சம்கார் இஸ்ரவேல் ஒரு பைபிள் இது விளக்கம் கொடுக்கிற புஸ்தகத்துல சொல்லியிருக்கு. அவன் இஸ்ரவேலர் கிடையாது, புறஜாதியான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு யாகேல குறிச்சு முந்தின அதிகாரத்துல வாசித்தோம், அவளும் புறஜாதியான். இவங்க 2 பேரும் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. அவங்க 2 பேரு காலத்திலையும் வாழ்ந்த காலத்துல பெரும் பாதைகள், ஜனங்கள் நடக்கிற ஹைவே, ஜனங்கள் பிரயாணத்துக்கு பயன்படுத்துற பாதை பாழாய் கிடந்தது. வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்த அந்த பாதை பாழாய் இருந்ததுனால வேறு வழியா கடந்து சென்றாங்க. இது என்னன்னா, அவங்க ஆண்டவரோட பாதையில நடக்காம வேறு வழியா நடந்து வந்தாங்க. தெபோராளாகிய நான் எலும்பும் அளவும், இஸ்ரவேலில் நான் தாயாய் எலும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின. தெபோரால் எழும்புற வரைக்கும் தாயாக, ஒரு தாய் எப்படி பிள்ளைய வழி நடத்துவாளோ அது போல இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தும் தாயாக தெபோரால் எழும்புற வரைக்கும் அந்த கிராமங்கள் எல்லாம் பாழாய் கிடந்தது, பாழா போய் கிடந்துச்சு. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. ஏன்னா தலைவர் இல்லாததுனால, கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு ஆள் இல்லாதனால, ஒரு தாயை போல வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாதனால கிராமங்கள் எல்லாம் பாழாய் இருந்தது. நூதன தேவர்களை தொழுது கொண்டார்கள். அவங்க யார தொழுது கொண்டார்கள்னா, நூதனமான கர்த்தரை தொழுது கொள்ளாம அந்நிய தெய்வங்களை வழிபட்டாங்க. அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? அவங்ககிட்ட போர் ஆயுதங்களும் இல்ல. 40,000 பேர்கிட்ட போர் யுத்தம் சமீபமா இருந்துச்சு, ஆனா அவங்க கிட்ட போர் ஆயுதங்கள் இல்லை. ஜனங்களுக்குள்ளே தாங்கள் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். தெபோராலோட இருதயம் எதை நாடுதுன்னா, தங்களை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிற இஸ்ரவேலின் அதிபதிகள், ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஜனங்களுக்கு மேல இருக்க அதிகாரிகள் இருக்கணும், மனப்பூர்வமா தங்களை கொடுத்து எழும்பணும் அப்படின்றத நாடுகிறது. நான் அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். வெள்ளை கழுதையின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்திலே வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். வெள்ளை கழுதையின் மேல் ஏறுகிறவர்கள். வெள்ளை கழுதை அப்படின்றது ஒரு அந்த நாட்கள்ல நல்ல ஒரு மதிப்பு மிக்கவர்கள் ஏறக்கூடிய, உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்க ஏறக்கூடியது. அப்படிப்பட்டவர்களே, நியாயஸ்தலத்துல வீற்றிருக்க, நியாயம் சொல்றதுக்காக ஜட்ஜஸா வீற்றிருக்கிறவங்களே, அதிகாரத்துல இருக்கிறவங்களே, வழி நடக்கிறவர்களே,
வழி நடக்கிறவங்க சாதாரண மக்கள். அப்போ மொத ரெண்டும் நல்ல பதவியில இருக்கவங்க, உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்க, அவங்களும் சாதாரண மக்களும் இதை பிரஸ்தாபியுங்கள். இதை அப்படின்றது இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எப்படி யுத்தம் செய்து வெற்றி கொடுத்தார் என்பதை பிரஸ்தாபப்படுத்துங்கள். முந்தின அதிகாரத்துல அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்கன்றது சொல்லியிருக்கு. அதை எல்லாருக்கும் சொல்லுங்க. தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில் வீரரின் இரைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். தண்ணீர் மொண்டு கொள்ளுகிற இடங்களில், தண்ணீர் எடுக்கிற இடங்கள்ல வில் வீரரின் இளைச்சலுக்கு நீங்களாக்கினவர்கள், யுத்தத்திற்கு நீங்களாக்கினவர்கள். ஆனா ஆங்கில வேதாகமத்துல பாட்டு பாடுறவங்களுக்கு நீங்களாக்கினவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களை, தண்ணீர் எடுக்கிற இடத்துல கர்த்தர் செய்த நீதி நியாயங்களை, கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணினார், எப்படி சிசராவை எப்படி யுத்தம் பண்ணி யாகேல் அவனை ஆணி அடித்து அழித்ததன் மூலம் எப்படி வெற்றி சிறக்க பண்ணினார் அப்படின்ற நீதி நியாயங்கள் எல்லாம் சொல்லுங்க. அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசல்களிலே போய் இறங்குவார்கள். இஸ்ரவேலில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் செய்த நீதி நியாயங்களை கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படிலாம் நீதி செய்தார், நியாயம் செய்தார், அடிமைத்தனத்துல இருந்து எப்படி விடுதலை கொடுத்தார்ன்றத சொல்லுங்க. ஒளிமுக வாசல் மேல் போய் இறங்குவார்கள். ஜனங்கள் ஒளிமுக வாசல்ல போய் இறங்குவார்கள். ஒளிமுக வாசல்ன்றது நியாய தீர்ப்பு சொல்லுகிற இடங்கள்ல, அந்த பட்டணத்துக்கு வாசல்ல ஜனங்கள் இறங்குவாங்க. விழி விழி தெபோராலே விழி விழி, பாட்டு பாடு, பாராக்கே எலும்பு, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. இப்ப ஒரு அழைப்பு கொடுக்கப்படுது. யாருக்கு அப்படின்னா தெபோராலுக்கும் பாராக்குக்கும். என்ன அழைப்புனா, உன்னை சிறையாக்குனவங்களை நீ சிறையாக்கி கொண்டு போ. சிறையாக்கினவர்கள் யாரு? இந்த சம்பவத்துல முந்தின அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், கானானியர் இவங்களை அடிமைகளா வச்சிருந்தாங்க, சிறையாக்கி இருந்தாங்க. அவங்கள சிறையாக்கி கொண்டு போ, நீ அவங்கள சிறையாக்கிட்டு போயிரு, வெற்றி பெற்று அந்த அடிமைத்தனத்துல இருந்து மீட்டுக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துதி பாடலை பாடுறத பார்த்தோம். மீதியாய் இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். இந்த யுத்தத்துல மீதியாய் இருந்த ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். அவங்க ஒருவேளை எதிரிகள் பராக்கிரமசாலிகளா இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை துதிச்சு பாடுகிறத நம்ம பாக்குறோம். நன்றியோடு கர்த்தரை, வெற்றி சிறக்க பண்ணின கர்த்தரை உயர்த்தி பாடுறாங்க. இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, தெபோராலும் பாராக்கும் யுத்தத்துல வெற்றி பெற்ற பிறகு ஆண்டவரை துதிச்சு பாடுறாங்க. கர்த்தர் ஏதோம்ல இருந்து வெளியே வரும்போது பூமி அதிர்ந்தது, மழை பெய்தது, பர்வதங்கள் கரைந்தது தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். சம்ஹாரம் யாகேலோட நாட்கள்லயும் போற பெரும் பாதைகள் எல்லாம் பாழா கிடந்தது. ஜனங்கள் பக்க வழியா போனாங்க. கர்த்தரோட வழியில நடக்காம அந்நிய தெய்வங்களை வழிபட்டு வந்தாங்க. தெபோரால் எழும்புற வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் கிராமங்கள் பாழாய் கிடந்தது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வர்ற வரைக்கும் ஜனங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து வந்தாங்க. தெபோரால் எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பிறகு
ஜனங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தது, பாலானதெல்லாம் சீர்பட்டது அப்படின்றத பார்த்தோம். இப்ப அடுத்து வந்து தெபோரால் வந்து எல்லார்கிட்டையும் சொல்றா, நீங்க எல்லாரும் கர்த்தர் செய்தத மற்றவங்களுக்கு சொல்லுங்க, பிரஸ்தாபமாக்குங்க அப்படின்னு சொல்றத பார்த்தோம். ஆஹ் தண்ணி கர்த்தர் வந்து அவங்க வாழ்க்கையில அற்புதமா வெற்றி சிறக்க பண்ணினார் அப்படின்றத பார்த்தோம். தெபோராலும் பாராக்கும் எழும்பி அவங்கள சிறையாக்கினவங்கள சிறை கொண்டு போகணும். கர்த்தர் வந்து பலசாலியான எதிரிகள்கிட்ட இருந்து வெற்றி சிறக்க பண்ணினார் அப்படின்னு சொல்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே, எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அநேக அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீர். உம்முடைய அன்பையும் வல்லமையும் ருசித்த நாங்க மற்றவர்களுக்கு அந்த ஆண்டவரே, அந்த நீங்க எங்களுக்கு உதவி செய்ததை சொல்லி அநேகரை உம்முடைய மந்தைக்குள்ளாய் சேர்த்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. அநேகர் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய ராஜ்யத்தின் பணியில் எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.